ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சாப்டர் 35. சூர்பனகையோட பயங்கரமான வார்த்தைகளை எல்லாம் கேட்ட ராவணன் மந்திரிகளோடு கூட யோஜனை பண்ணாம அவளெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த புறத்துக்கு போறான். பிறகு தனக்குள்ள நன்னா யோஜனை பண்ணிட்டு தான் என்ன செய்யணும் அப்படிங்கறத நிச்சயம் பண்ணிட்டு மறுபடியும் அதில் உள்ள குணதோஷங்களையும் பலாபலத்தையும் யோசிச்சு பார்க்கிறான். ராம லக்ஷ்மணர்களை எதிர்த்து சண்டை பண்ணி சீதையை தூக்கிண்டு வர்றது நல்லதா, அல்லது அவளுக்கு தெரியாம தூக்கிண்டு வர்றது நல்லதா? கரதூஷ்ணர்களை கொன்றதை யோசிச்சு பார்த்தா ராமனை எதிர்க்கிறது கொஞ்சம் அசாத்தியம்தான் அப்படின்னு தோன்றது. அதனால ராமனுக்கு தெரியாம அவளை எடுத்துட்டு வர்றதுதான் நல்லது. சீதையை இழந்து துக்க சமுத்திரத்துல மூழ்கி தவிக்கும் ராமனால நமக்கு பயம் வராது அப்படின்னு தானே ஒரு விதமாக ஒரு வழியை நிச்சயிச்சுண்டு ஸ்திரமான புத்தியோடு குதிரை சாலைக்கு போய் யாருக்கும் தெரியாம ரதத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சாரதிக்கு கட்டளை தரான். சாரதி சரின்னு ரதத்தை கொண்டு வர ஆகாச மார்க்கமாக அவன் சமுத்திரத்தை தாண்டி போறான். வெண்குடை, சாமரம், ஆலவட்டம் முதலிய ராஜ உபசாரங்களோடு 10 சிகரங்களை உடைய வைடூரிய மலை மாதிரி ராவணேஸ்வரன் 10 தலைகளோடும் 20 கைகளோடும் அப்போ இருந்தான். மின்னலோடு ஜொலிக்கும் நீருண்ட மேகம் ஆகாசத்துல வெண்மையான கொக்குகளால் சூழப்படுவது போல ஆபரணங்கள்லாம் அணிந்து கொண்டு அந்த தங்க ரதத்துல உட்கார்ந்துண்டு தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நித்திய சத்ருவான அந்த லங்கேஸ்வரன் மலைகள் நிறைந்த பல வகையான புஷ்பங்கள் பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட கடற்பக்கத்தில் உள்ள நிலங்களையும் குளிர்ந்த புண்ணிய தீர்த்தங்கள் நிறைந்த தாமரை ஓடைகளையும் அக்னிகுண்டங்களால் விளங்கும் ஆசிரமங்களையும் வாழை, பலா, தென்னை முதலிய மரங்கள், மலர்ந்த புஷ்பங்கள், பழங்கள் இவைகளால் மறைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறான். நாக, கந்தர்வ, கிண்ணற, கருட கணங்களும் வைகானச, வாலகில்ய, மாஷ, மாரீசிய முதலிய ஆகார நியமங்கள் உள்ள மகரிஷிகளும் காம குரோதங்களை ஜெயித்த சித்தர்களும் சாரணர்களும் திவ்யாபரண காரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு திவ்ய ரூப அலங்காரத்தோடு ஆனந்தமாக விளையாடக்கூடிய அப்சரஸ் கூட்டங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பொருந்திய தேவ ஸ்திரீகளும் தேவர்களும் தானவர்களும் வனங்களில் சஞ்சரிக்கிறத பார்க்கிறான். அன்னம், கிரௌஞ்சம், நீர்க்கோழி, வண்ணாரை முதலிய பட்சிகள் மதுரமா கூவர்த்தியும் உத்தம ஸ்லோகங்களை அடைந்த கந்தர்வர்களும் அப்சரஸ்களும் வெண்மையான விசாலமான விமானங்கள்ல நினைச்ச இடத்துக்கு போர்த்தையும் பார்த்து சந்தோஷப்படுறான். பெருங்காய ரசம் பெருகும் மூலகம் என்ற ஓஷதியையும் மதுரமான வாசனை உள்ள சந்தன காடுகளையும் ஜாதிக்காய் காடுகளையும் தாமரை புஷ்பங்களையும் மிளகு செடியும் சமுத்திர கரையில் அலைகளால் அடித்து ஒதுக்கப்பட்ட முத்துக்களையும் சங்குகளையும் பவழங்களையும் பொன், வெள்ளி முதலிய தாதுக்கள் நிறைந்த மலைகளையும் மலை அருவிகளையும் மடுக்களையும் தனதானியங்களால் செழித்து உத்தம ஸ்ரீகளால் விளங்கி சதுரங்க பலத்தால் நிறைந்திருக்கும் பல நகரங்களையும் பார்த்து கொண்டே போறான். மேடு பள்ளம் என்று சுகமான மந்த மாருதத்துடன் எங்கும் ரமணீயமாக இருக்கக்கூடிய சமுத்திரக்கரை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு சொர்க்கம் போல இருந்தது. அங்க ஒரு பெரிய ஆலமரம் நாலா பக்கத்திலையும் பல யோஜனை நீளமுள்ள கிளைகளோடு இருந்தது. அதற்கு அடியில பல மகிழ்ச்சிகள் முன்பெல்லாம் தபம் பண்ணுவா. அப்போ கருடன் மலையை போன்ற ஒரு யானையையும் ஆமையையும் தன்னுடைய நகத்தால தூக்கிண்டு வந்து அதை சாப்பிட்றதுக்காக அந்த ஆலமரத்துல கருடன் உட்கார்ந்துட்டார். அந்த பாரம் தாங்க முடியாம அந்த கிளை முறிஞ்சு விழ அப்போ அதன் அடியில உட்கார்ந்திருந்த மகர்ஷிகள் நாசமாயிடுவாளே அப்படின்னு கருடன் பயந்து போனார். அதனால அந்த கிளையையும் தூக்கிண்டு ரொம்ப தூரம் பறந்து போய் ஆமையையும் யானையையும் தின்னுட்டு அந்த கிளைய ஒரு வேடச்சேரியில தூக்கி எறிஞ்சார். அதனால அங்க இருந்த துஷ்ட ஜனங்கள்லாம் செத்து போனா. அந்த பாபிகளால் துன்பப்படுத்தப்பட்ட அங்கிருந்த முனிவர்களுடைய கஷ்டம் தீர்ந்து எல்லோரும் சந்தோஷம் அடைஞ்சா. அந்த 2 மகா ஜந்துக்களை தின்றதால 2 மடங்கு பலத்தோடு அமிர்தத்தை கொண்டு வரத்துக்காக தேவலோகத்துக்கு போனார். இரும்பால் செய்யப்பட்ட வலைகளையும் எந்திரங்களையும் முறித்து ரத்தினத்தால் அமைக்கப்பட்ட கோட்டையை இடித்து அதுக்குள்ள வைத்திருந்த அமிர்தத்தை தேவர்கள் கிட்டேந்து எடுத்துட்டு வந்தார். இப்படி மகரிஷிகளால் அதனுடைய அடியில் தவம் செய்யப்பட்ட கருடனால் முறிக்கப்பட்ட
அந்த கிளையை உடைய சுபத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலமரத்தை ராவணன் பார்த்தான். அதுக்கப்புறம் சமுத்திரத்தினுடைய மறுகரைக்கு வந்து ஒரு பரிசுத்தமான வனத்துல தனிமையான ஆசிரமத்துல முனி வேஷத்துடன் ஆகார நியமத்தோடு மாரீசன் தவம் பண்றத பாக்குறார். தனக்கு பந்துவாகவும் அரசனாகவும் இருக்கும் ராவணனை பார்த்துட்டு மாரீசன் ரொம்ப மரியாதையெல்லாம் பண்ணி அவரை உபச்சாரம் பண்றான். மாரீசன் ரொம்ப வணக்கத்தோடு தசமுகனை பார்த்து, லங்கையில ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்காளா? நீங்கள் இவ்வளவு தூரம் தனியா வந்திருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். விஸ்வாமித்திரர் யாகம் பண்ற காலத்துல ராமன் இந்த மாரீசனை அடிச்சு தள்ளினார், ஒரு சமுத்திரத்துல தள்ளினார் இல்லையா? அந்த மாரீசன் தான் இப்போ வைராக்கியத்தோட ஒரு தபஸ்வியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த 35வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 36வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.